கவின் டீல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு அப்படியே பேக் சைடில் அங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தெரியும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு 3 ஏக்கரில் எடுத்து பில்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இதில் நமக்கு வந்து ஒருத்தர் வாங்கினவர் அப்படியே சேல் பண்ணுறாரு. வித் அவர் பேரில் இன்னும் ரீச் பண்ணல, அது அப்படியே வந்து சேல் பண்ணுறாங்க. மொத்தம் இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், அடுத்து ஒரு பிளாக், மொத்தம் 4 பிளாக்கில் நம்மகிட்ட 3 பிளாக்கில் ஒரு வீடு வந்து சேலுக்கு இருக்குது. அது எல்லாமே என்னன்றது நம்ம பார்ப்போம். மொத்தமாக உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 21 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட 2 3 பெட்ரூம் இருக்குது. அந்த 2 3 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் முதல் ஓனர் நீங்கள் தான், பேர் மாறாது. அவரும் ரீச் பண்ணலாம், உங்களுக்கு ரீச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி புக் பண்ணி ஹேண்ட் ஓவரிங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். 24 பவர் பேக்கப் எல்லாமே இருக்குது. 4.5 rupees per square feet வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ். பட் இவர் வந்து 1 இயருக்கு மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே இவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. ஆன் ஓஎம்ஆர் ரோடில் ரொம்ப நியர்பை 50 to 60 அடி ரோட்லேயே இருக்குது. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு. ரைஸ் லேண்ட் இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராட்லேயும் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து தாய்லாண்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மலேசியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாலையும் பண்ணியிருக்காங்க, நியூசிலாண்டில் பண்ணியிருக்காங்க, அடுத்தது யூஎஸில் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு கிட்ட தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த செல்லர்கிட்ட பேசிக்கலாம். ப்ராப்பர்ட்டி போய்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து மேலே வந்திருக்கோம். இது வந்து 9th floor. இது வந்து மொத்தம் 3 பிளாக்குங்க. மொத்தம் 3 இவங்க பண்ணாலே ப்ராஜெக்ட் 3 ஏக்கரில் தான் பண்ணுவாங்க. இது ஒரு பிளாக், மொத்தம் 3 பிளாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக்கில் 9th floorல பார்க்குறோம். மொத்தம் 19 ஃப்ளோரு. இப்போ நம்ம 9th floorல ஒரு ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு டிஜிட்டல் டோரு டீக்யூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வீடியோ டோரு, சிசிடிவி கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஹால் 1662 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு சேலபிள் ஏரியா. கார்பரேட் ஏரியா 1110, 375 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். வெஸ்ட் ஃபேஸிங் 3 பெட்ரூமு, 2 கார் பார்க்கிங், கவர்ட் கார் பார்க்கிங். ஹாலு நல்ல ஒரு பெரிய ஹால்லேருந்து ஒரு பால்கனி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 21 அம்யூனிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ட்ரேட் சென்டருக்கு பின்னாடி, அந்த ட்ரேட் சென்டர் தெரியுது பாருங்கள். வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு அப்படியே பேக் சைடில் வருவாங்க பாருங்கள். அங்கே வந்து அம்யூனிட்டிஸ் கிட்ஸ் பார்க் போயிட்டுருக்க ஒர்க்கு கீழே வந்து நான் காமிச்சிருப்பேன். இது ஒரு பால்கனி. ஹாலுக்கு அடுத்தது இங்கே வந்து ஓப்பன் கிச்சன். நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வாஷ் ஏரியா ப்ளஸ் வாஷிங் மிஷின் யூட்டிலிட்டி ஏரியா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உள்ள வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் டைல்ஸ், ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கோ இல்லை ஏஜ்டு பீப்புள் இருந்தாலும் அவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ஏரியாவுக்கும் கிட்ஸோட ரூமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா பர்பஸுக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. டோர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. வெளியும் பாருங்கள் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம் மட்டும்தான் அட்டாச்சு பாத்ரூம் இருக்காது. இது ஒரு பெட்ரூம். மொத்தம் ஒவ்வொரு வீட்டுக்குமே 2 பால்கனி கொடுக்குறாங்க. இதில் தெரியும் ட்ரேட் சென்டர் ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். அடுத்த பெட்ரூம்லேருந்து ரொம்ப நல்லாவே காமிக்கிறேன். இங்கே வாட்ரோப் போடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கும் ப்ரொவிஷன்ஸ் அவங்களே பண்ணிட்டாங்க. ஹோல்லாம் இங்கே வாட்ரோப் போடுறது இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அது ஒரு பால்கனி. பாத்ரூம் பார்த்துடலாம். இது ஒரு பாத்ரூம். பால்கனி ரொம்ப நல்லாயிருக்கும். பால்கனி வியூ 9th floor. பால்கனி வியூ பாருங்கள். சென்னையில் பாதி ஏரியா ஓஎம்ஆரில் தெரியும். வேர்ல்டு ட்ரேட் சென்டரு, பிரிக் ஏஜ் வேர்ல்டு ட்ரேட் சென்டரு.
எல்லாமே இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ ரெண்ட்டுக்கோ இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேல் பண்ணி தரோம், நான் ரெண்ட் அவுட்டும் பண்ணி தரோம். எங்களோட வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கோம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் எல்லாமே உடனே ஒரே இடத்துல கிடைக்கும். தேவைப்படுறோம் கண்டிப்பாக எங்களை வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.